நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 100 பேர் கையொப்பமிட்டு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க ஒரு தீர்மான நோட்டீஸை. அந்த தீர்மான நோட்டீஸ்ல முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில GR சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக பாஜகவின் தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் நீதித்துறையை மிரட்டும் வகையில திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியிருக்காரு. சரி, திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சிகள் இந்த தீர்மான நோட்டீஸை கொடுத்திருக்காங்க. இதனால என்ன நடக்க போகிறது, நீதிபதி பதவியை பறிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். நீதிபதிக்கு எதிராக இந்தியா கூட்டணி அளித்துள்ள இந்த நோட்டீஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது அப்படின்றத சுருக்கமா பார்த்துலாம். திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல வழக்கமாக கிட்டத்தட்ட 100 வருடத்திற்கும் மேலாக கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை தீபம் அந்த மலையில இருக்கக்கூடிய உச்சி விநாயகர் கோவில்ல தான் ஏற்றப்படுவது வழக்கமாக இருந்திருக்கு. ஆனா இதற்கு மாறாக இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை போடுறாரு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உச்சி மலையில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இனி வரும் காலத்துல உச்சி மலையில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் விளக்கேற்றணும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருந்தாரு. இந்த தீர்ப்பை மதிக்கல, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி அன்று தீபத்தூண்ல விளக்கு ஏற்றல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா டிசம்பர் 3ஆம் தேதி அறநிலைத்துறையினரோ இல்ல காவல்துறையினரோ உச்சிமலையில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல விளக்கேற்ற அனுமதிக்கல. இதனால மறுபடியும் ராம ரவிக்குமார் ஒரு வழக்கு தொடர்றாரு. அன்று மாலை 6:05 மணிக்கு நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்குது. அதன் பிறகு ராம ரவிக்குமார் உள்ளிட்ட 10 பேர் அந்த உச்சிமலையில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல போய் விளக்கேற்றலாம். இவங்களுக்கு பாதுகாப்பாக CISF அப்படின்னு சொல்லப்படுற பாதுகாப்பு படையினர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இது தொடர்பாக VCK, மார்க்சிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீதிபதி பதவி நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனுடைய நீட்சியாக தான் தற்போது குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடக்குது. இப்போ இந்த நாடாளுமன்ற அவையில இது தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எம்பிக்கள், அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் ஒரு தீர்மான நோட்டீஸை ஓம் பிர்லா அவர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அதுல 100 பேர் கையொப்பமிடணும். ஒரு நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா ஒரு தீர்மான நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த தீர்மான நோட்டீஸ்ல 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பம் அதுல இருந்தாகணும். அதன் அடிப்படையில 100 பேர் கையொப்பம் விட்டுருக்காங்க. அதுல குறிப்பா சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி, நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு மற்றும் ஆராசா உள்ளிட்டவர்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல முக்கியமா குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பாரபட்சம், வெளிப்படைத்தன்மை மற்றும் மதச்சார்பற்ற நடவடிக்கை ஆகியவற்றை GR சுவாமிநாதன் அவர்களுடைய நடத்தை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக அதுல சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக, ஒருதலைபட்சமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக அவருடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில அவருடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதாவது சொல்லணும்னா, அரசியலமைப்பு வகுத்துள்ள மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு எதிராக அவர் வழக்குகளை விசாரிக்கிறாரு, தீர்ப்புகளை வழங்குகிறாரு அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தீர்மான நோட்டீஸ்ல குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதங்களை எழுதியிருப்பதாகவும் இந்த தீர்மான நோட்டீஸ்ல அது இணைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தீர்மான நோட்டீஸை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களிடம் ஒப்படைச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒருவேளை இந்த நோட்டீஸை வந்து ஏற்றுக்கொண்டா, சபாநாயகர் ஏற்றுக்கொண்ட பிறகு 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழுவுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி, மாநில தலைமை நீதிபதி மற்றும் வேற யார் இருப்பாங்கன்னா சட்ட வல்லுநர். இவங்க 3 பேரும் அதுல வந்து இடம்பெற்றிருப்பாங்க. இந்த 3 பேரும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்து, ஒருவேளை நீதிபதி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மை ஆதாரபூர்வமாக நிரூபித்துவிட்டால் நாடாளுமன்றத்துல இது தொடர்பாக விவாதம் நடைபெறும். அந்த விவாதத்துல நீதிபதி அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு சரியா தவறா அப்படின்னு அது தொடர்பாகலாம் விவாதம் நடக்காது. ஒருவேளை நீதிபதி அவர்கள் குறித்து என்ன விவாதம் நடக்கலாம் அப்படின்னா, CISF அப்படின்னு சொல்லப்பட்ட பாதுகாப்பு படையினரை வந்து பாதுகாப்புக்காக அமைச்சார் இல்லையா, அதை வந்து அவருடைய வரம்புக்குள்ள, அதிகார வரம்புக்குள்ள வராது அப்படின்னு இது தொடர்பாக விவாதிக்கலாம். அப்புறம் ஒரு பாரபட்சமாக செயல்படுகிறார், அது மட்டும் இல்லாம மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு இதை பத்தி விவாதிக்கலாமே தவிர்த்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு சரியா தவறா அப்படின்னு அதை குறித்து விவாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. நாடாளுமன்றத்துல இந்த விவாதம் முடிந்த பிறகு 3/2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிபதி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆதரவளித்தால் ஒழிய, அதாவது வாக்களித்தால் ஒழிய அவரை வந்து நீதிபதி பதவியிலிருந்து நீக்க முடியுமே தவிர்த்து, பெரும்பான்மையான வாக்குகள் வந்து அவருக்கு எதிராக விழுந்துச்சு அப்படின்னா அவரை வந்து பதவியிலிருந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குறிப்பா சொல்லணும்னா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய பிறகு இம்பேச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பதவியிலிருந்து நீக்கப்படக்கூடிய அந்த நடைமுறை வந்து நடக்கும். சரி, இதற்கு முன்பாக இந்த மாதிரி நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரா, அது இந்தியாவில் நடந்திருக்கா, அந்த மாதிரி வரலாறு ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அப்படி எதுவும் நடக்கல. ஆனா நீதிபதிக்கு எதிராக இந்த மாதிரியான வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருக்கு. 2012ஆம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சௌமித்ரா சென் இவங்க மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு, முறைகேடு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்துல விவாதம் இது போலவே நடைபெற்றது. ஆனா இந்த விவாதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க சௌமித்ரா சென். சிக்கிம் மாநில தலைமை நீதிபதியாக இருந்த PT தினகரன் இவர் மீதும் நில அபகரிப்பு போன்ற வழக்கு வந்து தொடரப்பட்டது, குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. ஆனா இவரும் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாரு. இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்தியாவில் நாடாளுமன்ற விவாதத்தின் மூலம் நீதிபதிகள் பதவியை நீக்கம் செய்யப்பட்டதாக, அதாவது நீதிபதிகளுடைய பதவிகள் நீக்கம் செய்யப்பட்டதாக நமக்கு தெரியல. அந்த மாதிரி பதிவு செய்யப்படவும் இல்லை. அது விவாதம் வரைக்கும் போச்சு. நீதிபதிகள் தங்களுடைய பதவி வந்து ராஜினாமா செய்திருக்காங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. அப்ப அவ்வளவு எளிதாக நாடாளுமன்றத்துல ஒரு விவாதம் வந்து நடத்தி நீதிபதியினுடைய பதவியை நம்மளால நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு தெரிய வருது. நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையானவர் வந்து பாஜகவினர் தான் இருக்காங்க. லோக்சபால இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்றதும், இந்த தீர்மானம் அதனால தோல்வி அடையும் அப்படின்றதும் நல்லாவே திமுகவுக்கு தெரியும். ஏன் அப்புறம் இருந்தும் இந்த தீர்மானத்தை இவ்வளவு பெருசாக எடுத்துட்டு போனோம், இல்லை தோல்வி அடையும் தெரிஞ்சும் ஏன் இந்த தீர்மான நோட்டீஸை கொடுக்கணும் அப்படின்னு திமுக முற்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை உருவாக்கி ஒரு கவனம் பெறும் விஷயமாக இது அமையட்டும் அப்படின்றதுனால தான் திமுக இந்த நடைமுறை சிக்கல் இத்தனை இருந்தும் நாங்க இதை செய்யறோம் அப்படின்றத முன்னெடுப்பாக எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவகாரத்துல நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுமா இல்ல செய்யப்படாதா, இல்ல அடுத்து திமுகவும் காங்கிரஸும் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய MPக்கள் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.